வணக்கம் நேயர்களே. தன்னுடைய 11 வயதில் குடும்ப சுமையை ஏற்றுக்கொண்ட சிறுவன் என்ன காரணம் என்பது தொடர்பாக விரிவாக பார்ப்போம். இலங்கையில் காலி மாவட்டத்தில் காலி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கட்டங்கல கிராம சேவகர் பிரிவில் நிம்சர என்கின்ற 11 வயது சிறுவன் 6ஆம் தரத்தில் கல்வி கேட்கின்றான். இவன் இப்பொழுது தன்னுடைய குடும்ப சுமை முழுவதையும் தானே ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அந்த குடும்பத்தை தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். என்ன காரணம் என்றால், நிம்சரவனுடைய தந்தை ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு மரத்தில் ஏறி தவறுதலாக கீழே விழுந்து ஒரு கால் செயலிழந்த நிலையில் வீட்டில் முடங்கி இருக்கின்றார். அவரால் வேலைகளுக்கு செல்ல முடியாது, உழைக்க முடியாது, படுக்கையாகிவிட்டார். அதன் பிறகு நிம்சரவினுடைய அம்மா தான் குடும்ப பொறுப்பை ஏற்று குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். வேலைக்கு செல்வார், கூலி வேலைக்கு செல்வார். அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தில் உணவு மற்றும் கல்வி வசதிகள் இதர தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக அவருக்கும் நீரிழிவு நோய் உச்சக்கட்டம் சென்று அவருடைய ஒரு காலை அகற்ற வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு குடும்பம் தள்ளப்பட்டது. அப்போ நிம்சரவின் அப்பாவும் மரத்திலிருந்து விழுந்து படுக்கையாக இருக்கின்றார். அம்மாவும் நீரிழிவு நோயினால் காலை இழந்த நிலையில் படுக்கையாக இருக்கிறார். இப்பொழுது நிம்சர 11 வயது மாணவனாக இருக்கின்றான். என்ன செய்தான்? மனம் தளரவில்லை. தனியாக தன்னுடைய அப்பா அம்மா செய்த வேலைகளை எல்லாம் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து சமைப்பானாம், வீடு முற்றம் எல்லாம் கூட்டுவானாம், பாத்திரங்கள் கழுவுவானாம், அப்பா அம்மாவை பராமரிப்பானாம், முகங்கள் எல்லாம் கழுவி விடுவானாம். எல்லாம் செய்து அவர்களுக்கும் சாப்பாடு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டு பாடசாலைக்கும் செல்வானாம். பாடசாலையில் வந்தவுடன் மீண்டும் அதே வேலைகள். தான் சாப்பிட்டு, அப்பா அம்மா சாப்பிட்டு, பாத்திரம் எல்லாம் கழுவி வைத்து அதற்கிடையில் தான் படித்து அதற்கு பிறகு இரவு உணவுகளை தயார் செய்வானாம். இவ்வளவத்திற்கும் பணம் எங்கே இருந்து வருகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஊனமற்றோருக்காக கிடைக்கக்கூடிய உதவித்தொகை அரசாங்கத்திடமிருந்து இந்த குடும்பத்திற்கு சென்று வருகிறது. வேறு எந்த ஒரு உதவிகளும் இல்லை. அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற ஊனமற்றோர் உதவித்தொகையை வைத்துக் கொண்டுதான் நிம்சர தன்னுடைய அப்பா அம்மா குடும்பத்தையும் தன்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த நிலை உண்மையில் யாருக்கும் வரக்கூடாது. பாருங்கள், இந்த நேரத்தில் அந்த சிறுவன் இன்றைய காலத்தில் எப்படியும் போகலாம் இல்லையா? வழி தடுமாறலாம், என்னவும் செய்யலாம். இருந்தாலும் அந்த 11 வயதில் அவனுடைய மனப்பக்குவம், தைரியம், தன்னம்பிக்கை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பெற்றோரை தான் பாதுகாக்க வேண்டும், பார்க்க வேண்டும். என்னதான் கடினமான சந்தர்ப்பங்கள், தடைகள் வந்தாலும் ஒரு நாள் கூட அவன் பாடசாலைக்கு செல்லாமல் விடமாட்டானாம். அப்போ தினமும் காலை 3 மணிக்கு எழும்புவானாம். படுக்கைக்கு செல்லும் நேரம் 11 மணி 11:30 கடந்து விடுமாம். யோசித்து பாருங்கள், அந்த சிறுவனுடைய எதிர்காலம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் உண்மையில் இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான். இது நீங்கள் அறிந்த ஒரு பாடலின் வரிகள் இல்லையா? எனவே இந்த 11 வயது சிறுவன் தன்னுடைய அப்பா அம்மாவை கவனித்து, தன்னையும் கவனித்து, வீட்டையும் கவனித்து, தன்னுடைய கல்வியையும் தடையில்லாமல் கற்று வருகிறான். இப்பொழுது இந்த குடும்பத்திற்கு நிவாரணங்களை கொடுக்க வேண்டும் என்று பலர் முனைப்பு காட்டி வருகின்றார்களாம். உண்மையில் இவ்வாறானவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். உதவிகளை செய்து அவர்களை இன்னும் மேலோங்க செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை சிறக்க உதவி செய்ய வேண்டும். அந்த மாணவனுடைய உயர்கல்விகளுக்கும் வழி கொடுத்து உதவ வேண்டும். சிங்கள மொழி, தமிழ் மொழி என்றல்ல, எந்த மொழி, எந்த இனமாக இருந்தாலும் இந்த வயதில் அவனுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் உண்மையில் மெய்சிலிருக்கக்கூடியது, உண்மையில் பாராட்டப்படக்கூடியது. அந்த சிறுவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. உங்கள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவனுக்காக சந்திப்போம்.